ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயினா அவங்க ஸ்டெப் மதர் கணத்தில் அறையிறாங்க. நீ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கணும். அவங்க கூட போய் நீ கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதனால் நம்மளுக்கு தான் நல்லதுன்னு சொன்னதும், இந்த டீல் நடந்தால் உங்களுக்கு தான் நல்லது, இதில் எனக்கு என்ன இருக்குது, நீங்கள் வேணால் உங்கள் பொண்ணை அனுப்பி வைக்க வேண்டியதானே அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவங்க சிஸ்டர் அவள் கையில் வந்துட்டு அங்கே செப்பலோட மிதிச்சுட்டு சொன்னால் வீட்டில் வந்து பேச்சை கேட்டு நடக்கணும், ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் மதருமே, உன்னோட அம்மா ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு பில் வந்து பே பண்ணுறதுக்கு காசு வேணாமா, நீ அங்கே போகலன்னா நான் கண்டிப்பாக அந்த காசை வந்து கட்ட மாட்டேன், அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உன்னோட அப்பாவுமே நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்டு நடப்பார், ஸோ வந்துட்டு நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே போக மாட்டேன்னு சொல்லிடுறா. அப்போ அவங்க வம்பு பண்ணி ஏதோ ட்ரிங்காக கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கமாயிடுறா. அப்போ அவங்க பொண்ணு சொல்லிட்டுருக்கா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடாதுல்ல அப்படின்றது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் லியாங்க்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் இவ இப்படி கேட்டுட்ருக்கா. நீ ஏன் இப்படிலாம் கேட்டுட்ருக்க, சின்ன வயசில் வந்துட்டு போட்ட மேரேஜ் வந்து கான்ட்ராக்ட் அது, இப்போ வந்துட்டு இவ வந்து பெருசாகிட்டா, இவ மூஞ்சி வந்து யாருக்கு தெரிஞ்சிருக்க போகுது, இப்போ நீயுமே பார்க்க வந்துட்டு எவ்வளோ அழகாயிட்ட, ஸோ வந்துட்டு அதுக்கான வந்து பலனை வந்துட்டு நீ அடைய வேணாமா அப்படின்றத சொல்கிறாங்க. நான் அவனுக்கு அங்கே ட்ரக் கொடுத்துருக்கேன், அவனுமே அங்கே போதையில் தான் இருக்கான், நீ போயிட்டு அவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்துட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவன் உன்னை மேரேஜ் பண்ண வேண்டியதாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு, இது அம்மாவா என்னன்னு தெரில, இப்படிலாம் ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த பர்சன்ட்டு அவள் தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ வா என்கிட்ட, நான் வந்து கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பம்பு பண்ணதுமே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேற ஒரு ரூமுக்குள்ளே வந்துடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான், அவனோட நேம் தான் லியாங். அங்கே வேமா வந்துட்டு அவளை பிடிச்சி போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே, என்ன பண்ணுற ப்ளீஸ் என்னை விட்டுன்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டுருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்குமே வந்து ட்ரக்கை கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, அவனுக்கு என்ன பண்ணுறானே புரியல. நான் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளங்க ரொம்பவே வந்து போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ கூட இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுது. அவளுக்குமே ட்ரக் கொடுத்த வாசி சரியாக எதுவுமே புரிய மாட்டுது, என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்ததுமே அவள் அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க எந்திரிச்சிட்டு அவங்க செக்ரட்டரியாக கால் பண்ணி நேற்று நைட்டு வந்து எந்த பொண்ணு கூட நான் இருந்தேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணப்போ ஏதோ மெடிசன் தப்பாயிருச்சு போல், அவங்க வந்து இறந்துட்டாங்க, ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. என்ன விஷயம்னா அவங்க ஸ்டெப் மதர் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க, அது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்குது. அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஆஃப்டர் 5 இயர்ஸ் காமிக்கிறாங்க. ரொம்ப அழகான 2 பேபியை கூட கூட்டிகிட்டு வர்றா. அவளோட குழந்தைங்க தான் ட்வின் பேபிஸ் போல். இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கதே உங்களை பழிவாங்க தான் சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதரை பற்றி சொல்லிட்டு இருக்கா. ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக அவங்க வந்திருக்கா. ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட்டை கோப்போட கத்திட்டு இருக்கா. 5 வருஷமாக ஒரு பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னாலும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியலையா, நீலாம் எதுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லி திட்டுறான். அவர் வந்து சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போங்க நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு இப்படியே வந்துட்டு ஏன் பாடாப்படுத்திட்டு இருக்க, என்ன 5 வருஷம் ஆயிருச்சு, ஆனால் இன்னுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்றத கேட்குறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினோட சிஸ்டர் கூட தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, அவள் தான் போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கா இல்லையா, அவள் கூட தான் வந்து மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அப்போ நான் வந்துட்டு இப்போ வயசாயே இப்படியே செத்து போக வேண்டியதான், பேரம்பித்திலாம் பார்க்குறதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு கோவப்படுறாங்க. இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் இந்த மெடிசனுமே எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதும், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் பேசாதீங்க, நீங்கள் வந்து மேரேஜுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்காக இப்படியெல்லாம் வந்து ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றதாவே சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹோட்டலில் தான் இருக்கா. அப்போ அவங்க குழந்தைங்கிட்ட நான் இப்போ ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, இங்கேவே இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அந்த குட்டி பாப்பா அவங்க பிரதர்கிட்ட கேட்குறா, அப்பாவை பற்றி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம திரும்ப வந்துட்டு இங்கே வந்ததே அப்பாவை பார்க்கணும்ல அப்படின்றத சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடலாம், ஆல்ரெடி நான் வந்து அம்மாவோட ஃபோனில் பார்த்துருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம தேடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே போய் தேட போயிடுறாங்க. அப்போ காருக்கு முன்னாடி இடிக்க போனதுமே அங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோ அங்கே வந்துடுறான். அவனை பார்த்துட்டு 2 பேத்துக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ இது என்ன வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி அம்மாவை வந்து விட்டுட்டு மேரேஜ் வேறுத்தவங்கள பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்க அம்மாட்ட போகலான்னு சொன்னதும், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் உங்கள் அப்பா இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மாட்ட போங்கன்னு சொன்னதும், இல்லை எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் என்னோட அப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசாமல் வந்து கிளம்பி போங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அவன் வந்துட்டு கண்டுக்க மாட்டான். அதுக்கு மேலே சின்ன பிள்ளைங்க வந்து சொன்னால் வந்துட்டு யார் நம்புவாங்க, திடீர்னு வந்து அப்பான்னு கூப்பிட்டா நம்பிடுவாங்களா, கண்டுக்காமல் அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்குமே அவங்க குழந்தைங்க வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வெட்டிங் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு வாழ்க்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்துட்டு எதுவுமே பேச மாட்டான். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் தப்பிக்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அந்த 2 அழகான கியூட்டிஸுமே உள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் தான் சொன்னேன்ல நீங்கள் வந்துட்டு எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு, அது எப்படி எங்கள் அம்மா விட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்குவீங்க
அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. முக்கியமாக நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு தான், என்னடா பவி பண்ணி வச்சிருக்க, உன்னோட பிள்ளைங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டதும், மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்கிட்டா தான் குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்றத அவன் கேட்குறான். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் தான் அவங்க பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையுமே கட்டி அணைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா இதுக்காக தான் அவங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இது என்ன நடந்துட்டுருக்கு, இந்த குழந்தைங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, இதை பற்றி உனக்கு என்ன, நான் வந்து ஆல்ரெடி உன்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லாமல் தானே இருந்தேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஏன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அம்மா வந்துட்டு, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன, பண்ணிக்கலாட்டி எனக்கு என்ன, எனக்கு தேவை பேர பிள்ளைங்க, எனக்கு பேர பிள்ளைங்க கிடச்சிட்டாங்க, அது போகணும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவ பார்த்தா இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. அப்போ கரெக்டாங்க நம்ம ஹீரோயின் வந்து உள்ள 2 பேரும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது, வாங்க போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே பாருங்கள் அப்பா கிடச்சிட்டார் அப்படின்றத சிட்டு அவங்க காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட சிஸ்டர் அவளை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. நீ வந்துட்டு ஏன் திரும்ப அப்படின்றத சொல்லும்போது, ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே திரும்ப வந்துட்டு, நான் வந்துட்டு 5 இயர்ஸாக ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஒரு ட்ராமா போட்டுட்டு, இவ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறான். அப்போ அவங்க அம்மாவுக்கு இன்னுமே வந்துட்டு டபுள் ஹாப்பியாகிருச்சு. கடைசியில் வந்துட்டு எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் பார்த்தா கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. மேரேஜ் வந்து பிளான் பண்ணி நீ நிப்பாட்டி இருக்கியா, சின்ன வயசுல எனக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்களா மேரேஜுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா ஒரு பொய்யான கான்ட்ராக்டை வேற தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணை எப்படி நீ மேரேஜ் பண்ணிக்காம போவ பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்லிட்டு, அப்போ அங்கே நாம ஹீரோயினுக்கு வந்துட்டு கோவமாயிட்டு, எத்தனை வருஷமாக தான் நீ பொய்யா பேசிகிட்டு இருப்ப அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் இல்லை அவள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகி போயிடுது. இதுக்கு மேலே போய் பேசுனீங்கன்னா பார்த்துக்கோங்க, நான் தான் அந்த பொண்ணு அப்படின்றத சொன்னதுமே இங்கே பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா வந்து புதுசாக போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்குமே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த பாருங்கள் கான்ட்ராக்டர்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இவங்க எல்லாமே போய் தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த அழகான 2 க்யூட் பேபிஸ்மே எங்ககிட்டயுமே எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாட்ட அவங்க கொடுத்த அந்த கண்டென்ட்டை வந்து கொடுத்ததுமே, இது வந்துட்டு அவளுக்காக கொடுத்தது தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அது நான் தான் அவள் சொல்லுறா. அவன் ஸ்டெப் மதர், நீ வந்துட்டு எல்லாத்தையும் கெடுக்கவா பார்க்குற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு கையும் வாங்கிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறான். தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவளோட சிஸ்டர் யாரோடய போய் நைட்டெல்லாம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லவங்க நடிக்கிறா பாருங்க அப்படின்றத சொன்னதும், அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு கடைசியாக எனக்கு மருமகளும் கிடச்சிட்டாங்க, டோட்டல் ஃபேமிலியுமே எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் வந்து உன் கூட தான் சேர்ந்திருப்பேன்னு சொன்னதுமே அவ ரொம்ப பயந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் அங்கேருந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து விட மாட்டாங்க. எங்கள் கூட தான் சேர்ந்திருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் என்னால் இருக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே குழந்தைகளுமே எங்களால் அப்பா விட்டுட்டு இருக்க முடியாது, எல்லாருமே சேர்ந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட 5 இயர்ஸாக நான் வந்துட்டு உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், உன்னை நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், நம்ம சேர்ந்து இருந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அம்மாவுமே இவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லாமல் இருக்குது. பட் பேபிஸ்க்காகவுமே அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் மதரை வந்துட்டு பழி வாங்கணும் இல்லையா, அதுக்காகவுமே அவள் ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஹீரோயின் நான் எந்த ரூமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, எந்த ரூமில் இருப்பேன், என் கூட தான் இருக்கணும், இல்லை பார்க்குறவங்களுக்குலாம் வந்துட்டு வேறு மாதிரியா தோணாதா, அதுக்கப்புறம் மெயினாக வந்து என்னோட அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு டிசைனை வந்துட்டு காப்பி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டு, இல்லை இது என்னோட தானே சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு பேபிஸ் இருக்குது, இவர் தான் உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கலாமே, உங்கள் சிஸ்டரோட வெட்டிங் வந்து எதுக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்துட்டு இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்க கிடையாது, பட் வந்து என்னோட பேபிஸ்க்கு வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு எல்லாம் வந்துட்டு உரிமை இருக்குல்ல அப்படின்றத சொல்றா. நான் வந்துட்டு அப்புறம் எந்த காப்பியுமே யாரை பார்த்தும் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பட் யாருமே நம்புற மாதிரி இல்லை. அங்கே வந்துட்டு அவ்வளவே வந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாமே நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதரும் உங்கள் சிஸ்டரோட வேலை தான். அவளை வந்துட்டு எல்லாரும் இன்சல்ட் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க 2 அழகான குழந்தைங்களுமே, நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை நம்புகிறோம், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எதிராக யாரையுமே வந்து நடக்க விட மாட்டோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த 2 அழகான க்யூட்டிஸ்மே சேர்ந்துட்டு கண்டிப்பாக நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸோ எவிடன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும்ல, அந்த வெட்டிங் ஹாலோட எவிடன்ஸ் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து யாரோ டிலீட் பண்ணியிருக்காங்க, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை வந்து முடிவு கொண்டு தான் வந்து ஆகணும், நான் வந்துட்டு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க சிஸ்டரை போய் மீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரியும் நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீ தானே என்னோட டிசைனை வந்து திருடின உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது அப்படின்றத அவ சொல்கிறான். அப்போ அவங்க சிஸ்டர் நீ வந்துட்டு அவனை எனக்காக வீட்டுக்கு கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அது எப்படி நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கா. அவன் வந்துட்டு என்ன வேணால் வந்துட்டு விடலாம், பட் குழந்தைகளை விட மாட்டாங்க, குழந்தைங்க வந்துட்டு என்ன விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே வந்துட்டு தனியால் பிரிஞ்சு போக மாட்டோம், நீ இந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டா போல, அதுக்காக தான் இவளை வந்து மீட் பண்ணவே வந்திருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அந்த பேபிஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வாவ் சூப்பர் மார்னிங் அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டெயிலா நான் எப்படிப்பட்டவ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நீ உண்மையிலேயே சூப்பர் தான் தெரியுமா, நீ என்னோட ஒய்ஃப் ஆச்சு அப்படின்றத சொன்னதும் சரி நீ வந்துட்டு எதுக்காக எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா நீ என்னோட ஒய்ஃப் இல்லையா, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுனதுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே ப்ரெஸ் மீட்டிங் வச்சு நம்ம ஹீரோயின் இது விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. நான் யாரையும் பார்த்து காப்பிலாம் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பட் அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு இவ போய் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தீங்களா இது என்னோட டிசைன் தான், என்னோட வாழ்க்கையை வந்து இவ சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ரெக்கார்டிங்கை வந்து போட்டு காமிச்சதுமே நான் வந்துட்டு அவனை அடையிறதுக்கு வேணால் வேறு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், பட் இந்த இதை காப்பி பண்ணது அவ தானே, அது வந்து உண்மை தானே அப்படின்றத சொல்லிட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அங்கே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சரி அப்போ டெஸ்ட் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த டிசைன்ஸை பற்றிட்டு வந்து விளக்கம் கேட்க சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்கிறா. பட் இந்த இடியட்டுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது, நல்லா வசமாக மாட்டிக்கிறா, இவ தான் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அந்த கியூட்டியுமே வந்துட்டு அங்கே அந்த வீடியோ ரெக்கார்டையுமே காமிச்சிடுறான். பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ட்டி ரொம்பவே மோசமானவங்க, அங்கே வந்துட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாங்க, இவங்க கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மாவுமே இவ ரொம்ப தப்பான வேலையை நிறைய பண்ணிட்டா, இதுக்கப்புறம் இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையனையுமே பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு வந்ததுமே எனக்கு இவ யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதும் இவங்க சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறான். அப்போ அவளுக்கு வந்துட்டு வசமாக சுற்றி வந்து அடிக்கிற மாதிரி ஆகிடுது. அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் எதுவும் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறா. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாகிட்டு வந்து வீட்டில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவங்க மதரின்ல அவளுக்கு கிஃப்டெல்லாம் வேறு வாங்கி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஒரு பார்ட்டிக்கு எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போகும்போது அங்கே அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தி வாழா, அவங்க அப்பா இல்லையா அங்கே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, அவனுக்கு பேபிஸ் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு போனதுமே மேரேஜ் ஆகிடுச்சா, நீ வந்து என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும், நீ பார்க்க வந்துட்டு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொன்னதும் இப்போ அடுத்தவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு இப்படிலாம் வந்து நீ பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே குழந்தைங்களை அவள் கூட்டிகிட்டு போகும்போது தேவையில்லாத பேச்செல்லாம் அங்கே வந்து பேச ஆரம்பிச்சிடுறா. அவன் என்ன உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அப்படிலாம் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே அவன் வந்துட்டு என்ன மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டு அங்கே தள்ளி விட்றா. அந்த பேபிஸ் போய் அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மதரின்லாம் வந்துட்டு நீ என்ன அறிவில்லாமல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை போய் தூக்கிட்டு உனக்கு எந்த அடியும் படலை இல்லை அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ இந்த லேடி தான் தேவையில்லாமல் சண்டை இழுத்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவள் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க பையனை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கா. என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க, ரொம்ப ரூடு அப்படின்னா ஒழுங்குனமா இருக்குதுன்னு சொன்னதும் ஹீரோயின் கோப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அவங்கிட்ட வந்து இப்படி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பையன் கீழே விழுந்துட்டான்னு சொன்னதுமே அவன் வேகமாக ஓடி போய் அங்கே பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக இருக்கா. அப்பயுமே அவனோட ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே அவனோட தப்பு தான் சொன்னதும் ஹீரோயின் கோப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. என்ன சொன்னேன், என் பிள்ளைங்கிட்ட வந்து நீ விலகிருன்னு சொன்னா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நான் எதுவுமே பண்ணலை இன்னும் போய் பேசிட்டு இருக்கோமே. அப்போ அவங்க அப்பாவுமே அங்கே வந்துடுறாரு. ஹீரோ இவ்வளோதான் எத்தனை பிரச்சனைன்னு சொன்னதும் அவரும் கோப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாரு. மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. காதை கேட்கலன்னு ஹீரோயின் சொன்னதுமே திரும்பவுமே அங்கே வந்துட்டு அவன் மன்னிப்பு கேட்குறா. திரும்ப வீட்டுக்கு வந்ததுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒழுக்கமாக இருந்துக்கோ, உன்னால் வந்து டோட்டல் பிஸ்னஸ்மே நாசமாக போயிடும் போலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. இவளுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு வர்றா. அப்போ அந்த ஹீரோட ஃப்ரெண்டுமே அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாஸ் ஒரு ஆள் வர்றாரு. இதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜர் இதெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒர்க்கர் மாதிரி தான், ஒர்க் பண்ணணும்னா பண்ணு, இல்லைன்னா இங்கே வேலையை விட்டு போகலாம் அப்படின்றத சொன்னதும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு இன்னுமே மனசு அடங்க மாட்டுது. திரும்ப அவனை போய் அங்கே மீட் பண்ணிவிட்டு அவள் என்னை ரொம்பவே புள்ளி பண்ணிட்டு இருக்கா, நீ வந்துட்டு அவளை இன்னுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து தண்டிக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு பார்த்தா நிறைய ஒர்க்கை கொடுத்துட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு ஒர்க் பண்ண முடியலன்னா பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்கிறான். இல்லை பரவாயில்ல நான் எல்லா ஒர்க்கையுமே அவன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறா. ஹீரோங்க நைட் போல் வீட்டுக்கு வந்ததுமே அங்கே பேபி 2 பேருமே அம்மா இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரலப்பான்னு சொன்னதும் சரி வாங்க நம்மளே போய் ஆஃபீஸில் பார்க்கலாம்
சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே ஹீரோயின் அப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு சாப்பாடுலாம் கொண்டு வந்துட்டு அவளுக்கு ஆசையாக ஊட்டி விட்டதுமே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் காலையிலேருந்து பாவம் வேலை பார்த்துட்டே இருக்கா. அங்கே வந்து டயர்டாகி போயிடுறா. சரி நீ போய் படுத்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டான் போல் அவளோடதை. பிறகு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுமே அந்த பர்சனுமே வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டுருக்காரு. அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போயிட்டு அந்த எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட் வந்துட்டு விளக்கம்லாம் கொடுத்துட்ருக்கா. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு விளக்கம் கொடுக்க போனப்போ அங்கே பார்த்தா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிருக்கு. இதெல்லாமே இவ தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்கவும் அந்த ஆள் வந்துட்டு முதல் நீ வெளியே போ அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாரு. இப்போ இதில் ஆல்ரெடி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கி போட்டதுமே அந்த ஆளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு நீ விளக்கம் கொடுன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே சூப்பராக வந்து பண்ணிடுறா. அப்புறம் நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃபோடதை வந்து திருடி இருக்க, நீ வந்துட்டு என்ன பண்ணுறது ஒன்று, சரி பேபி நீ வந்து சொல்லி இவங்க 2 பேர்த்து என்ன பண்ணலான்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து இவங்க 2 பேர் இருக்கிறதே பிடிக்கல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோக்கு இந்த கம்பெனியில் அதிகமான சேல்ஸ் இருக்குது. ஸோ அவன் வந்து சொல்கிறதா எல்லாமே நடக்கும் போல். இவங்க 2 பேருமே என்னை ரொம்ப ஓவராக புள்ளி பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்கவே நான் நினைக்கிறேன்னு சொன்னதும் சரி நீ என்ன சொல்கிறியோ அதே மாதிரியே நடக்கும் அப்படின்றத அங்கே சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட தேங்க்ஸ் சொன்னதும் தேங்க்ஸ் வந்து வேறு விதமாகவும் சொல்லலாமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே அந்த பர்சன் வந்துட்டு உன்னால தான் எல்லாமே போச்சு, நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நான் என்ன பண்ணுறதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த 2 குழந்தைங்களுமே அங்கே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ எனக்காக இதை கூட பண்ண மாட்டேன் அப்படின்றத அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் இந்த பேபிஸ்ட்டை போயிட்டு உங்கள் அம்மா தான் வந்து என்னை காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போக சொன்னாங்கன்னு சொன்னதும் எங்கள் அம்மா வந்துட்டு யார்ட்டையுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொன்னதும் இந்த பாரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இப்போயாச்சும் புரியுதா நான் பொய் சொல்லலைன்னு சொல்லிட்டு அங்கே பேபிஸை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறா ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு யோசனை வருது, ஸ்மார்ட் வாட்ச் வந்து பிள்ளைங்க கட்டியிருக்காங்களே, நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே தேடி போய் அந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு குழந்தைங்களையுமே காப்பாற்றிடுறாங்க. 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிள்ளைங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குழந்தைங்களுக்கு அங்கே கதை சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டா போல. எங்களுக்கு கதை சொல்லிட்டு தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே தூங்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதும் சரி நீங்கள் தூங்குங்க நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து கால் வந்துடுது ஆஃபீஸில் இருந்து. அவள் உடனே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுமே அப்போ அங்கே பார்த்தா நீ என்ன லேட்டாக வந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு அந்த லீனான்ற ஒரு லேடி வந்துட்டு கோப்பட்டு திட்டாங்க. ஜஸ்ட் 1 மினிட் தானேன்னு சொன்னதும் 1 மினிட்னாலும் அதுவும் வேல்யூ தான், நீ இப்படிலாம் வந்துட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ, இல்லைன்னா வேலைக்கே வர வேணான்னு சொல்லிட்டு கோப்பட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா தேவையில்லாமல் இந்த லேடி ஏதாச்சும் வந்து பம்பு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ குழந்தைங்க அங்கே வந்ததுமே குழந்தைங்களை வேற நீங்கள் கூட்டிகிட்டு வருவியா, இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது, நீ வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கிட்ட வந்துட்டு ரூடாக பேசினதுமே ஹீரோயினுக்கு கோவமாயிருது. திரும்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தா தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிட்டு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே பாஸ்மே வந்துடுறாரு. பாஸ் வந்துட்டு இந்த லேடி வந்துட்டு எதுவுமே ஒழுங்காக வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அந்தாலுமே வந்துட்டு ஹீரோயின் யார் என்னன்னு தெரியாமல் அவளோட சைடில் வந்துட்டு பேசிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. என்ன விஷயம், நான் இவர் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அதனால தான் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே பார்த்தா இந்த ஆள் வந்துட்டு அப்படியே வலிஞ்சு பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுமே எல்லாமே அப்படின்றத சொல்லும் போது நான் தான் அவன் சொல்ல வந்ததும் இல்லை என்னோட ஒய்ஃப் தான் பண்ணியிருக்கான்னு அவன் சொல்கிறான். அந்த பேபியுமே வந்துட்டு ஆமாம் இது எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க, நாங்கள் தான் பார்த்தோன்னு சொன்னதுமே இப்போ நம்ம ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு இதுக்கப்புறம் அவங்க கூட எந்த கான்ட்ராக்டுமே எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். வெளியே போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு திடீர்னு திரும்பவுமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஆள் உள்ளே வந்துட்டு அவளை கன்னத்தில் அரைஞ்சிட்டு உன்னால தான் எனக்கு எல்லாமே பிரச்சனையாக போயிட்டுருக்கு, உன்னால் பாரு எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அந்த லீனா வந்து கால் பண்ணிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் வரீங்களா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்றத கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அப்போ அந்த பொண்ணை பார்த்தா வந்துட்டு வேறு ஏதோ பெரிய ஐடியா பண்ணிவிட்டு அங்கே ட்ரக்கெல்லாம் கலந்து வச்சுட்டு அங்கே ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணிவிட்டு நீ உடனே வந்து கிளம்பி வா, உனக்கு ரொம்ப வந்துட்டு சரியான ட்ரீட் இருக்குன்னு சொல்கிறா. நல்ல மாதிரி நினச்சிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு சேவ் பண்ணதுமே அப்போ வேணுன்னே வந்துட்டு குழந்தைங்க கீழே ஏதோ திங்ஸை போட்டு எடுக்க வச்சுட்டு அந்த கிளாஸை வந்து மாற்றி வச்சுடுறாங்க. அதை குடித்ததுமே இவளுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு ஒரு மாதிரியாக ஆரம்பிக்குது. நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போகிறா. அப்போ பார்த்தா அங்கே அந்த பையன் கரெக்டாக வந்துடுறான். என்ன ஒன்றை ஃப்ளர்ட் பண்ணவா என்ன வர சொன்ன அப்படின்றத கேட்கும்போது ஐயோ எங்கே போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க உள்ள. அப்போ நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அந்த குழந்தைகளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா இவன் நல்லா போதையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடா. பார்த்துட்டு அவன் பார்த்தா பக்கத்தில் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்க நீ ரொம்ப பியூட்டியாக இருக்க, நீ வந்துட்டு எனக்கு தான் சொந்தமாக
தான் இருக்கணும், வேறு யாருக்குமே டிசர்வ் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்கான். என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் கன்னத்தில் அரைஞ்சிட்டு என்னோட பெரிய ஆளெல்லாம் அவன் இருக்க மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததுமே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸ்பீடில் வந்து ஒரே இது தள்ளிட்டு, நீ யார்கிட்ட போய் என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, இது உன்னோட சிஸ்டர் இன்லா, உனக்கு இந்த கம்பெனியில் எந்த ஒரு பங்குமே கிடையாது, நீ இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்க, கம்பெனிலேயுமே வந்துட்டு பொண்ணுங்களை தான் பின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். அப்புறம் இவன் போய் அவங்க அம்மாட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதும் அவள் எப்படி நம்மளுக்கு கம்பெனியில் பங்கு தர மாட்டான், நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ முதல் கிளம்பி வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உன்னோட மருமக சரியான ஆளாக தான் இருக்கா, என் பையனை வந்து வளைச்சு போட பார்க்குறான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தேவையில்லாத பேச்சை பேசினதுமே என்னோட மதரின்லாக்கு கோவம் ஆகிட்டு அவங்க மருமக சைடில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பாரு அப்படின்றத சொன்னதும் இப்போ இது எல்லாமே அவன் தான் பண்ணான், நான் எதுவும் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே சண்டை போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் என்னமோ உத்தமி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற லெவலுக்குலாம் அவன் ஒன்றும் ஒருத்தலாம் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் பேச்சிங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸை கூப்பிட வேண்டியதாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கோப்பட ஆரம்பிச்சிடுறான். உங்கள் பையனுக்கு வந்துட்டு எதுவுமே இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன், அவன் வந்து இங்கேருந்து போகணும் அப்படின்றத சொல்லிட்டு ஃபைலை கொடுத்ததுமே இவன் பார்த்தா காலில் விழுந்துட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததுமே அந்த குழந்தைங்க பார்த்தா எங்கள் முன்னாடி இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, ரெண்டு பொண்ணுங்க தேவையில்லாத பேச்சை பேசிட்டு ஹீரோயின்ட்ட மம்பளுக்குறாங்க. லியாங்கோட ஒய்ஃப்ன்றப்ப இவங்க தான் அடுத்து பிரசிடென்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமில் வேற வந்து போட்டு அடைச்சி வச்சுடுறாங்க. அவள் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த லீனா சொல்லி தான் இவங்க கேட்டு நடந்துட்டு இருக்காங்க போல், காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோயினோட பையன் வந்துடுறான். அவளை எப்படியும் அங்கேருந்து காப்பாற்றிடுறான். அப்புறம் அந்த லீனா வந்து அவள் வந்துட்டு கண்டிப்பாக உள்ளே தானே இருப்பா, இன்றைக்கி பாரு என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மீட்டிங்குமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஓவராக ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அங்கே வந்து சீன் போட்டுட்டு இருக்கா. அங்கே ரெண்டு ஜால்ரா பசங்க வேறு இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவளுக்கு ஏற்றுட்டு ஜால்ரா அடிச்சுட்டு ஹீரோவை இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி அவங்க வந்துட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடறா, எப்படி அவள் வந்தா அப்படின்றத சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே பிள்ளைங்களை கூப்பிட்டு உள்ளே வந்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டோம், உன் பேச்சை கேட்டுட்டு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ஸ் வந்துட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சதுமே ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகி போயிடுது. அவன் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கா பண்ணலைன்னு சொல்லாமல் தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா, இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு மேரேஜ் வந்து நடக்கவே இல்லை, ஸோ வந்துட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோ ரிங்கை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.